தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இப்படியாடா நான் வளர்த்தேன் அப்படின்னு ஜெகதீச பாண்டியனையும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் எண்ணி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இன்றைய தினம் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்ததற்காகவும், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் பார்த்தீங்கன்னா, பல பேருடைய மனதை புண்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அரசியல்னு வந்துட்டா இந்த மனத புண்படுத்துறது அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே, தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளையும், தங்கைகளையும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாகவும், சகோதரிகளாகவும் பார்க்குற ஒரு காரணத்தினாலேயே, சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிர்வாகிகளுடைய விலகல் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இறுதியாக காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிய போது கூட சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில காளியம்மாள்னு பேச்சு வந்தாலே, அது வேண்டாம் அப்படின்னு கடந்து செல்றதோ, அந்த கேள்வி வந்த பிறகு அவருடைய முகம் மாறுவது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு காளியம்மாள தன்னுடைய சொந்த சகோதரியாக சீமான் அவர்கள் பார்த்திருக்காரு அப்படின்றது தான் தெரிய வந்துருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக ஜெகதீச பாண்டியன் இன்றைய தினம் ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "விசில் அடிச்சான் குஞ்சுகளாக இருப்பதில் தவறில்லை. விமர்சிப்பவன் வீட்டில் மலம் அடிக்கும் குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. செவ்வா பெருந்தகை போல் ஜால்ரா அடிக்கும் குஞ்சுகளாகவும் இருக்கக்கூடாது" அப்படின்னு நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் குறித்து தாக்கி பேசியிருக்கிறது அப்படின்றது பல பேருடைய கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாம, இந்த மனுஷன் என்னடா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கட்சி தாவுதல் அப்படின்றது அரசியல்ல ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமாக இருந்தாலும், கடந்த காலங்கள்ல விஜய கடுமையாக விமர்சிச்சதும், இன்னொரு பக்கம் அதே கட்சியில இணைந்து விஜய தன்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லுவது, பார்க்குற அனைவருக்குமே ஜெகதீச பாண்டியன் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதைய சரிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.